ஓய்வு நாளில் நாம் சந்திக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். சில நாட்கள் இடைவெளிக்கு பின்பு தொடர்ந்து இன்னும் சில பாடங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் ஏற்கனவே படித்த தியானித்த சத்தியங்கள் அடிப்படையிலே அதனுடைய தொடர்ச்சியாக நான் இன்னும் சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது நம்ம படிக்கும் பொழுது மகா பரிசுத்த ஸ்தலத்துல தேவனுடைய உண்மையான பிள்ளைகள் அல்லது தேவனுடைய ஜனங்கள் என்ற தலைப்பிலே நாம் படித்தோம். இப்பொழுது அந்த மகா பரிசுத்தத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தேவனுடைய உண்மையான ஜனங்கள், அதிலே ஒரு கூட்டம் நமக்கு 1,44,000 பேர் என்று நாம படித்தோம். அவர்கள் முத்திரையிடப்பட்டவர்கள். அவர்களுக்கென்று சில தகுதிகளை பட்டியலிட்டு கொடுத்திருக்கிறது. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள், அவர்களுக்குரிய சில ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம வேதாந்தத்தில் படிக்கிறோம். அதுல ஒரு முக்கியமான ஒரு தகுதி என்னவென்றால், அவர்கள் பூமியிலிருந்து முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். பூமியிலிருந்து முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். அந்த பூமியிலிருந்து முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் ஏன் அந்த பூமியிலிருந்து என்று நமக்கு வசனம் சொல்லுகிறது. கிறிஸ்து மீட்கப்பட்டவர்களிலே அவர் முதற் பலனாக இருக்கிறார். நமக்கு முன்பாக முதற் பலனாக இருந்து அவர் மரித்து உயிர்த்தெழுந்து நமக்கு ஒரு முன்மாதிரியை காண்பித்து விட்டு போயிருக்கு. அப்படிப்பட்ட முன்மாதிரியாகிய கிறிஸ்து நமக்கு முதற் பலனாக இருக்கிறார் என்றால், கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது வானத்திலிருந்து இறங்கினவரும் ஏறினவரும் ஆகிய கிறிஸ்துன்னு சொல்லப்படும். நமக்கு அந்த வேலை நமக்கு கொடுக்கப்படவில்லை. வானத்திலிருந்து இறங்கி வந்து இந்த பூமியிலே மனுஷனாக வாழக்கூடிய வேலை கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்ட வேலை. ஆகையினாலே வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலே தேவனுடைய பிள்ளைகள், பூமியிலிருந்து அவர்கள் மீட்கப்பட்டு போகிறவர்கள் வேற, வானத்திலிருந்து வந்து மீட்பை நமக்கு முன்மாதிரியாக காண்பித்து ரட்சிப்பை நமக்கு காண்பித்து மீண்டும் உயிர்த்தெழுந்து போனவர் ஆண்டவராகிய கிறிஸ்து மட்டும்தான். அதனாலே பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது மனுஷர் மத்தியிலிருந்து, பூமியிலே வாழக்கூடிய மனுஷர் மத்தியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். ஆக இந்த பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டவர்களுக்கு கிறிஸ்து முதற் பலனாக இருக்கிறார் அப்படின்றத பார்க்கிறோம். எந்த வகையிலே அவர் முதற் பலனாக இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் வாசிங்க. லேவியராகமம் 23:10-11. லேவியராகமம் 23:10-11. இருபத்தி மூன்று 10-11. 10-11. ஓகே.
நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை அறுக்கும் பொழுது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்க்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள். உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்க்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட வேண்டும். இந்த 2 வசனங்கள் நமக்கு இன்றைக்குரிய தியானத்துக்கு அடிப்படையான வசனங்கள். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள் அப்படின்ற அதை ஆராய்ந்து படிக்கும் பொழுதுதான் எவ்வளவு ஆச்சரியமான சத்தியங்கள், தேவியராமத்தில் கொடுக்கப்பட்ட சத்தியங்கள் வெளிப்படுத்தல் வரைக்கும் அது தொடர்ந்து போய்கொண்டே இருக்கு. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஒரு புத்தகத்துக்கும் இன்னொரு புத்தகத்துக்கும் இடையிலே ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்து கொண்டேதான் இருக்கிறது. இதுல என்ன சொல்லுகிறார்? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே என்னுடைய ஜனங்களுக்கு எந்த தேசத்திலே குடியிருக்க வேண்டும், எங்கு அவர்கள் வாழ வேண்டும் என்பதை அவர்தான் தீர்மானம் பண்ணி முடிவு செய்கிறார். நான் என் ஊர்ல இருக்கிறேன், இந்த ஊர்ல பிறந்திருக்கேன், அந்த ஊர்ல பிறந்திருக்கிறேன், எங்க பிறந்திருந்தாலும் எங்க வாழ்ந்தாலும் சரி, நாம எங்க போய் அவருடைய நாமத்துக்கு மகிமையாக வேலை செய்ய வேண்டும் என்பதை அவர் மட்டும் தான் தீர்மானிக்கிறார். ஆக நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை அறுக்கும் போது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய கதிர்க்கட்டு அதை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள். ஆசாரியன் அந்த கதிர்க்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளிலே கர்த்தருடைய சந்நிதியிலே அசைவாட்ட வேண்டும். இதுதான் அவர்களுக்கு கொடுத்தப்பட்ட ஒரு கட்டளை. இதுல என்ன சத்தியம் அடங்கி இருக்கிறது? நமக்கு இன்றைக்கு நாம தியானிக்க போகிற இந்த முதற் பலன் அப்படின்ற ஒரு தலைப்புக்கு என்ன ஒரு சத்திய மகளே உள்ள இருக்கிறது? அறுப்பு செய்யும் பொழுது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், முதற் பலனாக ஒரு கதிரை அவர்கள் எடுக்க வேண்டும். இந்த முதற் பலனான கதிர் எப்படி எடுக்கிறது? பொதுவாக நீங்க வயல்வெளியில பார்த்தீங்கன்னாக்க விவசாயம் பண்றவங்க அது அவங்களுக்கு தெரியும். நான் ஈடுதாமஸ் பள்ளியில படித்ததுனால எங்களுக்கு அந்த விவசாய அனுபவம் உண்டு. அது இல்லாதபடிக்கு என்னுடைய பெற்றோர், என்னோட தகப்பனாரும் விவசாயம் பார்த்தாரு, அதனால தெரியாது. அந்த விவசாயம் பண்ணும்போது என்ன செய்வார்கள் என்றால், அறுவடை முடித்து அந்த கதிர்கட்டுகளை எல்லாம் கொண்டு வந்து போட்ட பிறகு முதலாவது தாளடின்னு சொல்லுவாங்க. தாளடினாக்க அந்த கதிர்கட்டை கையாலே கட்டி ஓங்கி அதை தரையில் அந்த களத்துல அவங்க அடிக்கும் பொழுது மணிகள் அந்த கதிர்கள் என்ன செய்யும் சொன்னாக்க தானியங்கள் சிதறி கீழே வரும். அப்படி அடிக்கும் போது விழக்கூடிய தானியங்கள் தேறின நல்ல தகுதியான தானியங்கள் மட்டும்தான் அதுல கீழே வரும். கொஞ்சம் பலம் கொன்று 2ஆம் தரமா இருக்கக்கூடிய தானியங்கள் அந்த அடியில கீழே விடாது. அப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அதுக்கு பிறகு அந்த கதிர்கட்டுகளை அந்த களத்துல போட்டு மாடுகளை ஓட விட்டு அது மேல மெரிக்க விடுவாங்க. போர் அடிக்கிறதுன்னு. இந்த மாட்டை கொண்டு அந்த போர் அடிச்ச பிறகு அந்த போரடியில இன்னும் கொஞ்சம் நெல் மீதி இருக்கிற நெற்கள்லாம் விடும். அது முதல் தரமாக எடுக்கப்பட்டு அந்த நெல்லை விட இது 2ஆம் தரமாக வரக்கூடிய நெல் நன்றாக பிரயோஜனமா இருக்கும், நன்றாக இருக்கும். ஆனாலும் அந்த முதல் தரத்துல எல்லா விதமான தகுதியும் அதுக்கு இருக்கிறது.
விவசாயம் பண்றவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த முதல் தரமாக எடுத்த நெல்லுல இருந்து தான் ஒரு பகுதியை எடுத்து முதலாவது விதைக்கு அடுத்த வருஷம் விதைக்குன்னு சொல்லிட்டு அவங்க அதை சேமிச்சு வைப்பாங்க. இந்த விதைகளை அவங்க பாதுகாப்பதற்கு சில முறைகளை வச்சிருப்பாங்க. அந்த நாள்ல இருந்து அந்த பாரம்பரிய முறைகள் சிலது இருக்கிறது, அவைகள் எல்லாம் செய்வாங்க. அப்போ அந்த விதைகளுக்கும் முதற் பலனாக ஆண்டவர் சொன்னார் இல்லையா, ஒரு கதிர்கட்டை கொண்டு வந்து ஆசாரியன் இடத்துல கொடுக்க வேண்டும் என்று. அந்த காரியத்துக்கு, அந்த ஒரு நோக்கத்துக்காகவும் அந்த முதற் பலன், முதலாவது எடுக்கக்கூடிய அந்த தானியங்களை கொண்டு வரணும். தேவனுடைய பிள்ளைகள் இதை அவர்கள் ஒரு வழி வழியாக காலங்காலமாக அந்த சடகாச்சார பிரமாணங்கள் இருக்கும் வரைக்கும், ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ஆராதனை முறைகள் நிறுத்தப்படும் வரைக்கும் அது இந்த முறைகள் தொடர்கிறது. அதிலே நம்ம கவனிக்க வேண்டிய, இந்த வசனத்துல கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி, கடைசி பகுதி, உங்களுக்காக அந்த அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சன்னதியிலே அசைவாட்ட வேண்டும். ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சன்னதியிலே அசைவாட்ட வேண்டும். ஓய்வு நாளுக்கு மறுநாள்னு சொல்லும் பொழுது, ஓய்வு நாள் முடிந்த பிறகு அடுத்தது வாரத்தின் முதலாம் நாள். இன்றைய வழக்கத்தின்படி பார்த்தால் அது ஞாயிற்றுக்கிழமை. ஓய்வு நாளுக்கு அடுத்த நாளிலே அதை அசைவாட்டக்கூடிய வேலையை செய்ய வேண்டும். யார் செய்வதோ? ஆசாரியன் செய்வது. இதனுடைய அர்த்தம் என்ன? இதனுடைய விளக்கம் என்ன? இசரா பேஜஸ் என்ற புத்தகத்திலே பக்கம் 71 அம்மையார் எழுதுகிறார்கள். நான் சொல்லுகிற வசனங்களையும் குறிப்புகளையும் நீங்கள் குறித்து வைத்துக் கொண்டு உங்கள் வீடுகளில் போய் நீங்கள் பார்க்கலாம். இந்த பலியிடப்பட்ட ஆட்டுக்குட்டி, புளிப்பில்லா அப்பம், முதற் பலனாகிய கதிர் இரட்சகரை குறிக்கிறது. இந்த பலியிடப்பட்ட ஆட்டுக்குட்டி, புளிப்பில்லா அப்பம், முதற் பலனாகிய கதிர் இரட்சகரை குறிக்கிறது. இந்த கதிர்கட்டை அவங்க கொண்டு வரும்போது என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு வயதான பழுதற்ற ஆட்டுக்குட்டியும் கொண்டு வர வேண்டும். அதை பெற்று அதை பலி செலுத்த வேண்டும். ஆட்டுக்குட்டி, அடுத்தது புளிப்பில்லா அப்பமும் அங்க கொண்டு வர வேண்டும். இது பஸ்கா ஆசரிப்புக்கு செய்து காட்டப்பட்ட ஒரு முறை. இந்த புளிப்பில்லா அப்பம் எப்படின்றத நம்ம எகிப்தினுடைய இங்கிருந்து இஸ்ரவேல் ஜனங்க வெளியே வரும்போது ஆண்டவர் சொன்னார் பஸ்கா ஆசரிக்கும்படி. அந்த இதுல நம்ம பார்க்கணும். திரும்ப என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த அப்பம் புளிப்பில்லாத அப்பம், முதல் பலனாகிய கதிர். முதல் பலனாகிய கதிர்ன்னு சொல்லும் பொழுது, எல்லாவற்றிலுமே ஆண்டவர் முதல் பலனை தனக்கு கண்டு கேட்கிறார். எல்லாவற்றையுமே தேவன் தன்னுடைய, தனக்கு கொடுக்கிற காரியங்கள், தனக்கு செலுத்த வேண்டிய காரியங்கள், இவைகள் எல்லாம் முதற் பலனாக இருக்க வேண்டும் என்று அவர் கேட்கிறார். தசமபாகம் அது ஒரு முதற் பலன். 10 1 ஒரு முதற் பலன். அடுத்தது, ஒவ்வொன்றிலும் அந்த நாட்களிலே தலைப்பிள்ளை குடும்பத்துக்கு, அது தேவனுடைய ஊழியத்துக்கு, தேவனுடைய அந்த சேஷபுத்திர பாகத்தினுடைய வேலைக்காக ஒப்படைக்கப்பட்டது. லைட் ஆக எல்லாவற்றிலும் முதற் பலனை அவர் கேட்கிறார் என்றால், அதனுடைய உள்ள அர்த்தம் என்ன? முதற் பலனை நாம் அவருக்கு கொடுப்பது கற்பனையை நாம் கை கொள்வதற்கு ஒரு அர்த்தம். என்ன கற்பனையை கை கொள்ளுகிறோம்? அதனாலே முழு இருதயத்தோடு அவரிடத்திலே அன்பு கூறுவாயாக.
முழு இருதயத்தோடு அன்பு கூறுதல் என்பது முற்றிலுமாக அவரிடத்திலே நாம் ஒப்புக் கொடுக்குமானால், முதலாவது நாம் தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுகிறவர்களாக இருப்போமானால், நம்முடைய எல்லா நன்மைகளிலும், எல்லா ஆசீர்வாதங்களிலும், எல்லா பலன்களிலும், கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களிலும், நமக்கு கிடைத்த நன்மைகள், பலன்கள் எல்லாவற்றிலுமே முதல் பகுதியை அவருக்கு எடுத்து கொடுத்து விடுங்க. முதல் பகுதி அவருக்குரியது. அந்த முதலாவது வரக்கூடியதை அதை முதல் தேவனுக்கு என்று கொடுக்கும் பொழுதுதான் நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அன்பு எல்லாவற்றை பார்க்கிலும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களை பார்க்கிலும் அன்பு என்பது தேவனிடத்தில் காட்டக்கூடிய அன்பு முதன்மையாக இருக்கிறது என்பதை நம்ம காட்டுகிறோம். அதுக்குதான் முதற் பலனை அவருக்கு எடுத்து. அனனியா சப்பிராள் அந்த முதற் பலனை மட்டும் அவர்கள் ஒழித்து வைத்துக் கொண்டார், மீதியை கொண்டு போய் கொடுத்தார். ஆக தேவன் எதை கேட்கிறார் நம்மிடத்துல இருக்கிறதுல விசேஷமானது எது, ரொம்ப பிரத்யேகமானது எது, ரொம்ப உனக்கு ரொம்ப பிரியமானது, இதை நீ என்னிடத்துல கொடுக்கும்போது முதற் பலன். ஆபிரகாமுக்கு அவனுடைய மகன் முதற் பலன். இந்த உலகத்துல அவனுக்கு இருக்கக்கூடிய பெரிய ஆஸ்தி, ஐஸ்வர்யம், சொத்து எல்லாமே அதுதான். ஏனென்றால் அவனுடைய 90வது வயதுல பிறந்த குழந்தை. இப்படியானால் அந்த ஆபிரகாமுக்கு அவர் என்ன சொல்லுகிறார், நீ உன் மகனை கொண்டு போய் பலி செலுத்துன்னு சொல்லும் பொழுது அவன் அதை முதற் பலனாக தான் தேவனுக்கு செலுத்துகிறான். ஆக அவனுடைய இருதயமானது, ஆபிரகாமுடைய இருதயமானது எல்லா மனுஷருடைய வார்த்தை, எல்லா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களை பார்க்கிலும் அவனுடைய இருதயம் அதிகமாக தேவனுக்கு தான் முதன்மை கொடுத்துருந்துச்சு. அதுக்காக தான் ஆண்டவர் திரும்பவும் கேட்டார், பேதுருவே நீ என் இடத்துல அன்பா இருக்கிறாயா அப்படின்னு கேட்டார். ஆக இந்த முதற் பலன் அவர் கேட்கும் பொழுது, இந்த வசனத்திலே நம்ம பார்க்கக்கூடிய முதற் பலன், வேளாண்மையிலிருந்து நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு கதிர்கட்டை கொண்டு போய் ஆசாரியனிடத்திலே கொடுக்க வேண்டும். ஆசாரியன் ஓய்வு நாளுக்கு அடுத்த நாளிலே, வாரத்தின் முதலாம் நாளிலே அந்த கதிர்கட்டை எடுத்து அசைவாட்டி தேவனுக்கு முன்பாக இதை ஒப்புக் கொடுக்க வேண்டும். இந்த வேலையை ஆசாரியன் செய்கிறான் என்றால், அந்த கதிர்கட்டை கொண்டு வந்த அந்த குடும்பத்தின் தலைவன் தன் குடும்பத்தோடு அவன் தேவனிடத்தில் அன்புள்ளவனா இருக்கு. அதுதான் யோசுவா சொல்லும் பொழுது, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லுங்க. ஆக இந்த ஒரு காரியத்தை அவன் செய்த போது அதுக்கு என்ன அர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. இந்த பலியிடப்பட்ட ஆட்டுக்குட்டி, பஸ்கா ஆட்டுக்குட்டி, புளிப்பில்லாத அப்பம், முதற்பலனாகிய கதிர் இரட்சகரை குறிக்கிறது. ஆக பஸ்காவிலே அந்த அவர்கள் பயன்படுத்தி அவர்கள் செலுத்தின காணிக்கைகளாகிய முதற்பலனாகிய கதிர்கட்டும் அந்த ஆட்டுக்குட்டியும் புளிப்பில்லா அப்பம் எல்லாம் சேர்ந்து அது முதற் பலனாக காணிக்கையாக அவர்கள் ஒப்புக் கொடுக்கிறார். அது யாரை குறிக்கிறது? அந்த மூன்றுமே இரட்சகரை குறிக்கிறது. இதை ஆசாரியன் ஆசீர்வதித்து அதை கொண்டு போய் அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே அவன் ஒப்படைத்து, தேவனுடைய கரங்களிலே ஒப்படைத்து அவர் முன்பாக வைத்து அதை ஆசீர்வதித்து அவன் அதை ஒப்படைக்கிறார். இதற்கு அடுத்தபடியாக இன்னும் ஒரு குறிப்பு
கிரேட் கான்ட்ரவர்சி என்ற புத்தகத்திலே பக்கம் 399 அம்மையார் எழுதுகிறார்கள், பஸ்காவின் போது கர்த்தருக்கு முன்பாக அசைவாட்ட முதற்பலனாகிய கதிர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறிக்கிறது. பஸ்காவின் போது அசைவாட்டும் முதற்பலனாகிய கதிர் எதை குறிக்கிறது என்றால் கிறிஸ்துவை குறிக்கிறது. அதிலும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறிக்கிறது. அது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறிக்கிறதுனாலதான் இங்க என்ன சொல்லுகிறார், ஓய்வு நாளுக்கு அடுத்த நாளிலே அதை அசைவாட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார். கிறிஸ்து 3 நாட்களுக்கு முன்பாக அவர் பஸ்கா ஆடாக பலியிடப்பட்டு கல்லறையில் இருந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த போது தன்னை, அந்த உயிர்த்தெழுதலுக்கு பிறகு தன்னை ஒரு முதற் பலனாக தேவனுடைய சமூகத்திலே ஒரு காணிக்கையாக அவர் தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். அவர் உயிர்த்தெழும்புவதற்கு என்னென்ன தகுதி அவருக்கு தேவை ஏற்பட்டதோ அந்த தகுதிகள் எல்லாவற்றையுமே அவர் அடைந்திருந்தார், பெற்றிருந்தார். பரிசுத்தம் இல்லாதபடிக்கு தேவனை தரிசிப்பது கூடாத காரியம் ஆகியனாலே அவர் பரிசுத்தத்திலே உறுதியா இருந்தார், தெளிவாக இருந்தார், அதற்கு உண்மையாக கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய கீழ்ப்படுதலிலே எந்த விதமான குறையும் கிடையாது. அவரிடத்திலே பாவம் காணப்படவும் இல்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அப்படியானால் அந்த கிறிஸ்து உயிர்த்தெழுதலுக்கு என்ன தகுதி தேவையோ அந்த தகுதி எல்லாம் அவர் பெற்றிருந்தார் என்று சொல்லும் பொழுது அந்த உயிர்த்தெழுதலானது முதற் பலனான உயிர்த்தெழுதலாக நமக்கு இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:23. வசனம் சொல்லுங்க. 15:23. எது 15 தெரியல. 1 கொரிந்தியர். ஓகே. அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பானையானவர் கிறிஸ்து, பின்னர் அவர் வருகைக்கு ஒரு நிமிஷம். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பேரானவர் கிறிஸ்து, பின் அவர் வருகையின் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். உயிர்த்தெழுதலை பற்றி நமக்கு இங்கே சொல்லப்படுது. உயிர்த்தெழுதலை பற்றி நமக்கு சொல்லும் பொழுது கிறிஸ்து வரும் பொழுது உயிர்த்தெழும்புகிறவர்கள் அது பூமியிலிருந்து உயிரோடு எழும்ப போகிறவர்கள். அதில் நாம் ஏற்கனவே பார்த்தோம், தானியேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட பிரகாரம் ஒரு விசேஷித்த உயிர்த்தெழுதல் 6ஆம் பாதை முடிந்து 7ஆம் பாதை வருகிற நேரத்தில் அந்த உயிர்த்தெழுதல். அதற்கு அடுத்தபடியாக அவர் வரும்பொழுது எக்கால சத்தத்தை கேட்டு கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் ஆதாம் முதல் கொண்டு எல்லாருமே உயிரோடு எழும்பும். இது ஒரு பொதுவான உயிர்த்தெழுதல். இந்த பொதுவான உயிர்த்தெழுதல அவர்கள் வருவதற்கு முன்பாக அந்த உயிர்த்தெழுதலிலே ஒரு முதற்பலனாக உயிர்த்தெழுந்து காட்டி அவர் கிறிஸ்துவானவர் தன்னை முதற்பலனாக ஒப்படைச்சிருக்கிறார். ஆக கிறிஸ்து முதற்பலனாக இருக்கிறார் என்றால் உயிர்த்தெழுந்தவர்களில் அவர் முதற்பலன். எதிர்காலத்தில் நடக்க போகிற உயிர்த்தெழுதல் மூலமாக, அதாவது கிறிஸ்து வரும்போது நடக்க போகிற உயிர்த்தெழுதல் மூலமாக தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுப்பப்பட்டு தேவனுடைய களஞ்சியத்திலே சேர்க்கப்படுவார்கள் அப்படின்றதுதான் இந்த கிரேட் கான்ட்ரவர்சி புத்தகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பு.
பக்கம் 399 பக்கத்திலே நமக்கு இது சொல்லப்பட்டிருக்கு. ஆக கிறிஸ்து முதற் பலனாக இருக்கிறார் என்ற வசனத்தை நம்ம பார்த்தோம். சாட்சியாகம குறிப்பையும் நம்ம பார்த்தோம். இரண்டின் அடிப்படையில முதற் பலனாகிய கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருந்தார்? உயிரோடு எழும்ப பார்க்க போகும் மீட்கப்பட்டவர்களில் முதற்பலனாக கிறிஸ்து முதலாவது உயிர்த்தெழுதலில் மீட்கப்பட்டவர்களில் முன்னோடியாக இருக்கிறது. அதுதான் நம்ம 23ஆம் அதிகாரத்துல பார்க்கணும். அதை ஓய்வு நாளுக்கு மறுநாள் செலுத்தினதுனால கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த நாளை முன்கூட்டியே அங்கே சுட்டி காட்டப்படுகிறது ஆசரிப்பு கூடாரத்துடைய முறைமையில். ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள் தான் அவரும் உயிரோடு எழுந்தார். வாரத்தின் முதலாம் நாள் தான் அவர் உயிரோடு எழுந்தார். இப்படி எழுந்து அவர் தன்னை முதற்பலனாக, ஏனென்றால் தேவனுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளிலே முதற்பலனானது அவருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லும் பொழுது மனித இனத்திலே முதற்பலனாக கிறிஸ்துவானவர் காணிக்கையாக பிதாவுக்கென்று கொடுக்கப்படுகிறது. முதற்பலனாக நாம் போய் பூமியில மனுஷனாக அவதரித்து நான் அங்கே அவர்களோடு கூட வாழ்ந்து நான் என்னை ஒப்படைக்கிறேன் காணிக்கையாக சொல்லி அவர் வரும்பொழுது சாதாரண வேலை கிடையாது. ரட்சிப்பின் வேலையிலே அது ஒரு மிகப்பெரிய வேலை. இந்த விதைகள் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்றால் கதிர்கள் நன்கு தேறின விதைகளாக இருக்க வேண்டும். சோடையான விதைகள் கடைசியில நீங்க பாத்தீங்கன்னாக்கா அதை தூவும் பொழுது இந்த பதறுகள் எல்லாம் போய் அந்த பக்கம் விழும். பதறுகள்லாம் விழும்பொழுது அதை எடுத்து பார்த்தாக்கா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா உள்ள கருப்பு கருப்பா அது அந்த அரிசியோ இல்லை கோதுமையோ சரி அது முழுமையாகாதபடிக்கு பதறுகளாக அது இருக்கும். அந்த பதறுகளா இருக்கக்கூடியது எல்லாத்தையும் தூக்கி என்ன செய்வாங்கன்னா தூக்கி போட்டு எல்லாம் கொண்டு போய் குப்பையில கொட்டிடுவாங்க. அதை எரிச்சு போட்டுருவாங்க. ஆனா வயல்களில் பார்த்தீங்கன்னாக்கா அதுவே ஒரு பெரிய மலை போல குமிஞ்சு கிடக்கும். அவ்வளவு பதறுகள் அதுல இருந்து வெளியே வருது. ஆக இதிலே முதற் பலனான காணிக்கையை கொடுக்காதபடிக்கு இரண்டாம் தரமான காணிக்கையை அறக்குறையான குணத்தோடு பாவம் உள்ள ஒரு குணத்தோடு கிறிஸ்து தம்மை ஒப்படைத்திருப்பாரானால் பிதா அதை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார். நேதி என்னவென்றால் எல்லாவற்றிலும் முதற் பலன் அவருக்கு கொடுக்கப்பட வேண்டும். அதுதான் நேதி. நம்முடைய இருதயத்திலே நாம் எதுக்கு முதற் பலனாக நாம் கொடுக்கிறோம்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியின் தேடுங்கள் சொன்னாக்க அதுதான் முதற் பலன் நம்ம செய்ய வேண்டியது. ஆனாலும் அதை விட அதிகமாக நாம் எதை நேசிக்கிறோமோ எதை விரும்புகிறோமோ அதை தான் அவர் கேட்கிறார். ஆனால் அதை நான் கொடுக்க மாட்டேன் என்று நம்ம மறுப்புவதோமானால் முதற் பலனை காணிக்கையை நம்ம தேவனுக்கு செலுத்துகிறது. அப்ப நம்முடைய அன்பு தேவனிடத்திலே முழுமையா இருக்கிறதோ இல்லை. அப்படிதான் வேதாகமம் நமக்கு நம்முடைய குறைகளை கண்டிக்கிறது. ஆக கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த போது அவரை பற்றி என்ன சொல்லப்படுகிறது? 1 பேதுரு 2:22 1 பேதுரு 2:22 அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை. அதாவது பாவம் செய்யாதவராகவே இருக்கிறார் அவர். மனுஷனுக்கும் அவருடைய முன்மாதிரிக்கும் என்ன வித்தியாசம் என்றால் நமக்கு ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார் தேவன். 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்ற கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அவருடைய ஒரு முன்மாதிரியின் ஊழியத்துல
மனிதனாலே முழுமையாக ஒப்பு கொடுத்து சாத்தானை ஜெயிக்க முடியும், பாவம் செய்யாமல் இருக்க முடியும் என்பதற்கு ஒரு முன்மாதிரியாக அவர் பாவம் செய்யாமலே வாழ்ந்தார். அதை ஏன் அவர் செய்தார் என்றால், ஒரு மனுஷனாலே மனுஷீகத்தில் இது செய்ய முடியும் அப்படின்றத சாத்தானுக்கு அவர் நிரூபித்து காண்பித்தார். அந்த நிரூபணம் என்ன ஆனது? சாத்தானுடைய வார்த்தைகளையும் அவருடைய குற்றச்சாட்டுகளையும் பொய்யாக்கி போட்டது. அப்படி பொய்யாக்கி போட்டதுனால அவர் பாவம் செய்யவும் இல்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லைன்னு சொல்லும் பொழுது அவர் முழுமையாக நன்கு தேறின முதல் பலனாகிய ஒரு கதிராக அவர் இருக்கு. கதிரை கொண்டு போய் ஆண்டவர் தன்னுடைய பிதாவானவர் தன்னுடைய களஞ்சியத்திலே சேர்க்க போகிறார். அப்படி சேர்க்கும் பொழுது அதை முதற் பலனாகிய கிறிஸ்து அங்க இருக்கிறார். முதற் பலனாகிய கிறிஸ்து அங்க இருக்கும் பொழுது அவருக்கு பின்பாக வரக்கூடிய, அவர் வரும் பொழுது உயிர் தெழும்பக்கூடிய பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்களும் அதே முதற் பலன்களை போல கிறிஸ்துவின் குணத்தை உடையவர்களாக அவர்கள் இருக்கு. இதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆக கிறிஸ்து பாவம் செய்யாமல் பூரண சற்குணராய் இருந்தார். அவர் குற்றமற்றவராக, கற்பனை மீறாதவராக, தன்னை பிதாவுக்கு முன்பாக காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார். அவருடைய குறிக்கோள், அவருடைய நோக்கம் ஒன்றே ஒன்றுதான். தேவனை மகிமைப்படுத்தாத எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன். கொஞ்சம் நான் உலகத்தோட இணைஞ்சு போறதெல்லாம் முடியாது. அவருடைய பெற்றோர்களும் அவருடைய கூட பிறந்த மற்ற யோசேப்புக்கு பிறந்த சகோதரர்களும் அவரை எவ்வளவோ நெருக்கம் கொடுத்து அவர்களை வழிக்கு கொண்டு வர பார்த்தார்கள். ஆனால் எல்லாவற்றிலும் அவர் ஒரு வித்தியாசமானவராகவே கடைசி வரைக்கும் இருந்தார். அதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். அந்த ஜீவியத்தினாலே மற்றவர்கள் நம்மை பார்த்து இவன் அதிக பிரசங்கி அல்லது யூதரை போல ஒரு ஃபெனட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல. நாம செய்யறது வசனத்தின்படி நாம் செய்கிறோம் என்றால் நாம மனுஷனை குறித்த பயம் நமக்கு இருக்க வேண்டிய அவசியம். அதனால இங்க என்ன சொல்லுகிறார்? அப்படிப்பட்ட கீழ்ப்படுதலை அவருடைய குணத்துல காணப்பட்டதுனால, அதனாலதான் அவர் மனுஷனுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க முடியும். ஆக அந்த தேறின கதிர் அவருடைய குணம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அவர்கிட்ட பாவம் செய்யவில்லை, அவரிடத்திலே பாவம் காணப்படவில்லை, அவருக்குள் பாவம் இல்லை. அதே நேரத்தில் அவர் வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. ஏன் வாயில வஞ்சனை காணப்படவும் இல்லை என்ற வார்த்தை வசனம் நமக்கு சொல்லப்படும். கிறிஸ்துவுடைய வாயில வஞ்சனை காணப்படவில்லை என்றால், வாயில் வரக்கூடிய வார்த்தை அதே கிறிஸ்து நமக்கு மத்தேயுல சொல்லும் போது சொல்ற, மனதின் நிறைவினாலே வாய் பேசும் அப்படின்ற. மனதின் நிறைவினாலே வாய் பேசும். இருதயத்துல எதை அதிகமா நிறைச்சி வச்சிருக்கிறோமோ அதுதான் வார்த்தையா வெளியே வரும். ஒருத்தர் மேல இனமறியாத ஒரு பகையும், ஒரு பொறாமையும், ஒரு வெறுப்புணர்ச்சியும் நம்முடைய அடி மனதில் வைத்துக் கொண்டே இருப்போமானால் அவரை பார்க்கும்போது நமக்கு கோபம் வரதான் செய்யும். இதுதான் மனுஷ இயல்பு. ஆக அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை என்றால் அவர் என்ன செய்தார்? பாவம் செய்யவில்லை என்று அவர் அந்த மேற்போக்காக இருக்கல. அவருடைய இருதயத்திலே, சிந்தனையிலே பாவத்தை அவர் அனுமதிக்காதபடிக்கு அவர் உறுதியாக இருந்தார். ஆக அப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியை தான் அவர் நமக்கு காண்பித்தார். அப்படி என்றால் அவருடைய முன்மாதிரியை நாம எடுத்துக்கொள்வோமானால், அதாவது கிறிஸ்து உயிர் தெழுந்திருக்கிறார் என்றால் அவருக்கு பின்பாக அவர் முதற் பலனாக இருக்கும்போது கிறிஸ்துவுக்குள்ளாக உயிரோடு எழும்ப போகிற நாம் எப்படிப்பட்ட ஒரு தகுதியுடையவர்களா இருக்க வேண்டும், நம்முடைய கதிர்கள் எப்படி இருக்க வேண்டும், அந்த கதிர்களை பற்றி ஆண்டவரே சொல்லுகிறார்.
அந்த விதைகள் நல்ல விதைகளாக இருக்கும் பொழுது அது 100ஆகவும் 30ஆகவும் 60ஆகவும் பதன்தான். ஆக அது நல்ல விதைகளாக இருக்க வேண்டும் என்றால் போட்ட மாத்திரத்திலே அதை முளைக்க வேண்டும் என்றால் அந்த விதை எப்படி இருக்க வேண்டும்? அது தேறின விதையாக இருக்கணும். சில சமயங்கள்ல எனக்கு இந்த தோட்ட வேலையில கொஞ்சம் ஆர்வம் உண்டு. கஷ்டப்பட்டு ரொம்ப விலை கொடுத்த சில விதைகளை வாங்கிட்டு வரணும். அதுல உள்ள 4 விதை இல்ல 5 விதை தான் இருக்கும். 80 ரூபாய் 70 ரூபான்னு சொல்லுவாங்க விலை. அதை கொண்டு வந்து போட்டாக்க ஒரு விதையும் முளைக்காது. என்னன்னு ஆராய்ச்சி பண்ணி என்னன்னு கண்டுபிடிச்சு பார்த்தா அந்த விதை பல நாட்களாக பழைய ஸ்டாக் அது அப்படியே இருந்துச்சு. ஆகினால் அந்த விதைக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான உயிரை உருவாக்கக்கூடிய அந்த முளையை கொண்டு வரக்கூடிய எல்லா தகுதிகளும் பகுதிகளும் அழிஞ்சு போச்சு. மேல மட்டும் விதை அப்படியே இருக்கு. இதுதான் அநேகருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்றது நம்ம பார்க்கணும். கிறிஸ்தவர்கள் 7ஆம் நாள் அட்வென்ட் விசுவாசிகள். ஆனால் எந்த அதுக்கும் பலன் இல்லாதபடி நாம் ஒரு இடத்துல போய் இருக்கிறதுனால அந்த இடத்துல ஆசீர்வாதமும் வர போறதில்லை, அந்த இடத்துல ஒரு ஊழியமும் நடக்க போறதில்லை, அந்த இடத்துல அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட போறதும் இல்லை, அந்த இடத்துல குழப்பங்களும் பிரச்சனைகளும் தகராறுகளும் கவலைகளும் போராட்டங்களும் நிறைந்த ஒரு குடும்பமாக ஒரு சபையாக ஒரு இடமாக நம்ம ஆக்கி விடும்போது அது எதுக்கும் தகுதி இல்லாத விதைகளாக தான் இருக்கிறோம் அப்படின்றது தான். ஆக அவர் என்ன சொல்லுகிறார்? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே ஒன்று பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 பேதுரு 1:21. 2:21. 2:21. ஓகே. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற அழைப்பு எதற்காகத்தான்? எதற்காக என்றால் அவருடைய முன்மாதிரியை பின்பற்றி அவரை போலவே தேறின கதிர்களாக நெல்மணிகளாக கோதுமை மணிகளாக இருந்து எங்க கொண்டு போய் போட்டாலும் அது முளைக்கும் அப்படின்ற ஒரு உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு உயிருள்ள ஒரு விதைகளாக நம்ம இருந்து அதே தேவனுக்கு முன்பாக முதற் பலனாக கிறிஸ்துவானவர் ஒப்பு கொடுத்தது போல நம்மையும் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அப்போ அந்த முன்மாதிரியை நம்ம பின்பற்றினால்தான், அந்த முதற் பலனை போல நாமும் முதற் பலனாக இருந்தால்தான் நமக்கு உயிர்த்தெழுதலிலே பங்கு கிடைக்கும். தேவன் தம்மை அவராக உயிரோடு எழுப்பிக் கொள்ளலை. பிதாவானவர் உயிரோடு எழுப்பினார். எப்படி உயிரோடு எழுப்பினார், ஏன் உயிரோடு எழுப்பினார், அதற்குரிய தகுதிகளை அவர் வைத்திருந்தார். அன்றியும் கிறிஸ்து இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின ஆவி உங்களுக்குள் வாசமா இருக்குமானால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்படும் என்று சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்றார். ஆகவே அப்படியே நம்ம அவருடைய முன்மாதிரியை வைத்துக் கொண்டு கிறிஸ்துவை போல உயிரோட எழும்ப வேண்டும் என்றால் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட குணமுள்ளவர்களா இருக்க வேண்டும் அப்படின்றது இன்னும் மிக முக்கியமான ஒரு கேள்வி. அதற்கு மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சற்குணராய் இருக்க கடவீர்கள். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். பிதா பூரண சற்குணராய் இருக்கிறார்.
அதற்கு ஒப்பீடாக நல்ல விதையாக கிறிஸ்து இருக்கு. கிறிஸ்துவும் பூரண சர்க்குணராக இருக்கு. அவர் பூரண சர்க்குணராக இருக்கிறதுனாலதான் அவரை நமக்கு நீதியாக தேவன் வைத்திருக்கு. கிறிஸ்துவின் நீதியை வைத்துதான் நாம் மேலே போக முடியுமே தவிர என்னுடைய சொந்த நீதியோ சொந்த வியாக்கியானங்களையோ சொந்த விளக்கங்களையோ வைத்துக் கொண்டு நம்ம போகவே முடியாது. இங்க என்ன பார்க்கிறோம்? பரலோகத்தில் இருக்கிற பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். இதே நம்ம கொஞ்சம் இப்போ படிக்கிற அந்த தியானத்தோட நம்ம ஒப்பிட்டு பேசுவோமானால் பார்ப்போமானால், கிறிஸ்துவானவர் முதற் பலனாக இருக்கிறது போல நீங்களும் முதற் பலனாக இருக்க கடவீர்கள். கிறிஸ்து முதற் பலனாக இருக்கிறது போல நீங்களும் முதற் பலனாக இருக்கப்படும். அப்படி என்றால் நம்முடைய குணங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது அவர் மாம்சத்தில் இருந்து கொண்டுதான் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று சொல்லப்படுகிறது. மாம்சத்திலே, மாம்ச பலவீனத்திலே, மனுஷீகத்திலே இருந்து கொண்டுதான் அவர் கற்பனைகளை கை கொண்டார், கற்பனைகளுக்கு கீழ்ப்படித்தார். அந்த மனுஷீகத்துல இருக்கக்கூடியவர்கள் அந்த பாவ இயல்பு அவர்களுக்குள்ள இருக்கும் பொழுது, சின்ஃபுல் நேச்சர்ல அவங்க இருக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர்கள் கீழ்ப்படிய முடியாது, தேவனுக்கு பிரியமான நடக்க முடியாது என்பதுதான் சாத்தானுடைய குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு பொய் என்பதை தேவன் நிரூபிப்பதற்காக தான் ஒரு நடைமுறையான ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை பூமியில அவர் வாழ்ந்து காண்பிக்க. அப்படி வாழ்ந்து காட்டுனதுனால அவர் பாவம் செய்யாதபடிக்கு, வாயிலை வஞ்சனை காணாதபடிக்கு ஒரு முன்மாதிரியாக நமக்கு என்று இருக்கிறது. ஆனால் மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு இந்த வளர்ச்சிக்கும் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் கிறிஸ்துவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம் என்றால், அவர் நமக்கு முன்மாதிரியாக இருப்பதற்கென்று மிக முக்கியமாக மனுஷனாலே கற்பனைக்கு கீழ்ப்படிய முடியும் என்ற ஒரு முன்மாதிரியை காட்டுவதற்காக அவர் பாவம் செய்யாமலேயே தன்னை காத்துக்கொண்டார். எப்படி ஒரு முன்மாதிரியாக மனுஷன் இருக்க முடியும்? மனுஷன் எப்படி கீழ்ப்படிந்து இருக்க முடியும்? அப்படி ஆனால் மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவன் பாவம் செய்த போது தாவீதுக்கு என்ன சொல்லுகிறார்? தாவீதுக்கு அருளின கிருபைகளை உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாக நான் ஏற்படுத்துவேன் அப்படின்றாரு. என்ன கிருபை அது? தாவீது பாவம் செய்தது 2 கற்பனைகளை மீறி பாவம் செய்தால், அந்த பாவம் செய்தாலும் கூட அவனுடைய மனம் திரும்புதல், அவனுடைய பாவ அறிக்கை மிகவும் ஆழமானதாகவும் மிகவும் முக்கியமானதாகவும் இருந்தது. அந்த பாவங்களை அவன் அறிக்கையிட்டு விட்ட போது அதற்கு பின்புதான் சங்கீதம் 51 அவன் பாடுகிறான். ஆக உண்மையிலே நம்ம பாவத்திலிருந்து மனம் திரும்பி இருப்போமானால் சங்கீதம் 51 போல அநேக நன்றிகளையும் அநேக துதிகளையும் நம்ம தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக ஏறெடுத்திருப்போம். ஆக என்ன பார்க்கிறோம்? தாவீது அந்த பாவத்தை செய்த பிறகு, அந்த மன்னிப்பை அவன் பெற்றுக்கொண்ட பிறகு, அதை குறித்து என்ன சொல்லுகிறார்? எரேமியா 31 அதிகாரம் 34 வசனத்திலே, எரேமியா 31:34, இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லோரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். அக்கிரமங்களை மன்னித்து பாவங்களை நினையாதிருப்பேன். நான் நினைக்க மாட்டேன், அவங்க செஞ்ச பாவத்தை இனிமேல் நினைக்க மாட்டேன். ஏனென்றால் அவர்கள் மனம் திரும்பி பாவத்தை அறிக்கையிட்டு அவர்கள் மன்னிப்பை பெற்றுக்கொண்டார். அவர்களுக்காக என்னுடைய மகன் ரத்தத்தை சிந்தியிருக்கிறார், ஆகையினால அந்த மன்னிப்பு அவர்களுக்கு உண்டு. ஆக அந்த மன்னிப்பை நான் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறபடியினாலே அவர்கள் என்ன கடைசியிலே அவர் என்ன சொல்லுகிறார்? அந்த பாவங்களை நான் நினையாது இருப்பேன் அப்படின்றார். அப்ப
அப்படியானால் பாவம் செய்வதற்கு முன்பாக என்ன ஒரு நிலையில தகுதியில் அவர்கள் இருந்தார்களோ அதே போலதான் பாவத்தினுடைய மன்னிப்பை பெற்ற பிறகு அவர்கள் இருக்கிறார்கள். அதுதான் பாவ மன்னிப்பு. எந்த ஒரு மனுஷன் சபையிலையும் சரி குடும்பத்திலையும் சரி தெரியாமல் அறியாமல் செய்த பாவத்தை குடும்ப அங்கத்தினர்களும் சரி சபையின் அங்கத்தினர்களும் சரி செய்த ஒரு காரியத்தை அவர்கள் மன்னிப்பை பெற்றுக்கொண்ட பிறகு கூட அதை குற்றச்சாட்டாக வைத்துக் கொண்டே இருப்பார்களானால் அந்த ஆவி, அந்த குற்றப்படுத்துகிற ஆவி முழுவதுமாக சாத்தானுடைய ஒரு, அதிலே சந்தேகமே கிடையாது. ஆக இந்த ஒரு காரியத்தின் அடிப்படையிலே தாவீது செய்த பாவம் முற்றிலுமாக மறக்கப்பட்டு மன்னிக்கப்பட்டு திரும்பவும் நினையாதபடிக்கு தேவன் அதை தூக்கி அது சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டுட்டேன் அப்படின்றான். சமுத்திரத்தின் ஆழத்திலேன்னு சொன்னா இனிமேல் அதை எடுக்க முடியாது. ஏன் சமுத்திரத்தின் ஆழத்திலேன்னு சொன்னாக்க சமுத்திரமானது அதனுடைய ஆழம் இன்ன வரைக்கும் தெரியாது யாருக்கும். ஆக உண்மையான மனம் திரும்புதலின் பாவ மன்னிப்பு இப்படிதான் இருக்கிறது. அவர்கள் பாவம் செய்ததை கணக்கிலேயே காட்டாதபடிக்கு அந்த பாவத்தை முற்றிலுமாக நீக்கிவிடுது. ஒருவேளை அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே அங்கு அந்த சுத்திகரிக்கப்படாமல் அப்படியே இருக்குமானால் கூட பாவ நிவாரண நாளிலே முற்றிலுமாக அது அந்த இடத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளது. ஆக அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் கொண்டு போய் அந்த போக்காடின் தலையிலே வைத்து சாத்தானுடைய தலையிலே வைத்து அவரை கடைசியிலே அவனுக்கு 1000 வருட சாட்சியிலே அனுப்பிவிடுது. இந்த பாவங்கள் நினைக்கப்பட போறதில்லை நம்ம. அப்ப அப்படி இருக்கும் பொழுது நமக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையில இருக்கக்கூடிய நீதி, அவருடைய நீதி பாவம் செய்யாமலேயே வந்திருந்தாலும் கூட நமக்கு முன்மாதிரியாக இருப்பதற்கு இந்த நம்முடைய நீதி பாவம் செய்திருந்தாலும் மனம் திரும்பி மன்னிப்பை பெற்றுக்கொண்டு திரும்பவும் அந்த பாவத்தை செய்யாதபடிக்கு நாம கிறிஸ்துவுக்குள்ள ஜீவித்து அந்த பாவத்தை சாத்தானுடைய தலையிலே சுமத்துகிற வரைக்கும் நம்ம ஜாக்கிரதையா எச்சரிக்கையா இருந்து காத்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. அதனுடைய வாழ்க்கை தான் கிறிஸ்துடைய நீதியின் வாழ்க்கை. ஆக இந்த ஒரு காரியத்தை தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். மனுஷனுக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையில இருக்கிற ஒரு சின்ன வித்தியாசம் அது ஒண்ணுதான், கீழ்ப்படுதல். அதனால நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால் மனுஷரிலே ஒரு கூட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். அந்த சிறு கூட்டமானது முதற் பலனான கூட்டமாக அவர் கண்டிருக்கிறார். என்ன சொல்லுகிறது? இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யாக்கோப்பு 1:18. யாக்கோப்பு 1:18. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலனாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். அவர் சித்தம் கொண்டு நாம அவருக்கு முதற் பலனா இருக்கும்படி நம்மை அவர் சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்து வைத்திருக்கிறார். வசனத்தினாலே நம்ம பிறந்திருக்கோம். இந்த வசனத்துல கலப்படம் இருக்கக்கூடாது, தவறான போதனைகள் இருக்கக்கூடாது, தீமையான விளக்கங்கள் இருக்கக்கூடாது. சத்தியம் சத்தியமாகவே இருக்கணும். ஆக நம்மை அவர் முதற்பலனாக மாற்றுகிறார். நம்மை முதற்பலனாக மாற்றுகிறார் என்றால் நாம அந்த கிறிஸ்துவின் குணத்தை அந்த தேறின ஒரு தானியமாக, தேறின ஒரு கதிர்கட்டாக, முதற்பலனாக அவர் எப்படி இருந்தாரோ அதே போல நாமும் நம்மை மாற்றிக் கொள்வதற்கு, நம்மை வைத்துக் கொள்வதற்கு கடைசி வரை நம்முடைய வஸ்திரம் கரைப்படாதபடிக்கு காத்துக் கொள்வது மிக முக்கியமான ஒரு காரியம்.
அப்படியானால் எந்தெந்த வகையிலே நாம் நம்மை கரைப்படுத்திக் கொள்கிறோம், எந்தெந்த வகையிலே நாம் நம்மை குற்றவாளி ஆக்கிக் கொள்கிறோம், எந்தெந்த வகையிலே அந்த கதிர்கள் காணிக்கையாக தேவனிடத்தில் கொடுக்கப்பட முடியாதபடிக்கு போய்விடுகிறது, எந்தெந்த வகையிலே நாம் பதர்களை கொண்டு போய் தேவனுடைய கரத்திலே காணிக்கையாக வைக்கிறோம், இரண்டாம் தரமான தானியங்களை கொண்டு போய் அவருடைய கரங்களிலே காணிக்கையாக வைக்கிறோம். இவைகளெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது இன்னொரு வசனம் என்ன சொல்லுகிறது? யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கிக் கொள்ள கூடியவனுமாய் இருக்கிறான். ஒருவன் முதல்ல பவுல் யாக்கோபு சொல்லும் பொழுது நாம் எல்லாருமே அநேக விஷயங்களிலே தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானான். மனுஷனுடைய இயல்பு நம்ம தவறி கொண்டிருக்கிறோம். ஆனால் தவறாமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கக்கொள்ளி போடவனுமா இருக்கு. சொல் தவறாதவன் என்ற வார்த்தையை ஆங்கில வேதாந்தத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு அஃபண்ட். என்ன அஃபண்ட்? அது மற்றவர்களை இருதயத்தை புண்படுத்தக்கூடிய வார்த்தைகள், மற்றவருடைய இருதயத்தை வேதனைப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், அன்பற்ற அந்தகார கிரியைகள் அப்படின்றார் பவுல். அப்போ அந்த வார்த்தைகள் அதனால என்ன சொல்லுகிறது? அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணலன்னு சொன்னார். இப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டோமானால் நாம பூரண புருஷராய் இருக்கிறோம். அப்படின்னு பூரண சர்க்குலரா இருக்க வேணும். முதல்ல பூரண புருஷரா இருக்க வேணுங்கிறாரு. பூரண புருஷரா இருக்கணும்னு சொன்னாக்க சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளுகிறவராய். அப்படியானால் உங்களுடைய வார்த்தைகளுக்கு எப்பவுமே நம்ம ஒரு காவல் போட்டுக்கிட்டே இருக்கணும். தேவையில்லாத வார்த்தைகளை தேவையில்லாத இடத்துல நம்ம கொடுக்கும் பொழுது ஏற்ற நேரத்திலே வைக்கப்பட்ட வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் அப்படின்றாரு. அப்படிப்பட்ட வார்த்தைகளை வைக்காதபடி நம்ம வார்த்தைகளை நம்ம இஷ்டத்துக்கு விட்டுட்டோம்னு சொன்னா அதனாலே அநேகருடைய மனங்கள் வேதனைப்பட்டிருக்கலாம், அநேகருடைய குணங்கள், அநேகருடைய இருதயம் புண்பட்டிருக்கலாம். அதை மட்டும் நாம் செய்யாமல் இருப்போமானால் நம்முடைய சரீரத்தையும் நம்ம கடிவாளத்தாலே அடக்கிக் கொள்ள முடியும் அப்படிங்கிறது. அதாவது டெம்பரன்ஸ் கூட இச்சை அடக்கம் கூட இந்த வார்த்தையில தான் இருக்குது. வார்த்தைகளை கட்டுப்படுத்துவதுதான் இருக்குது. ஆக ஒரு மனுஷனுக்கு தேவை என்னன்னு சொன்னா அதிகமாக கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு தேவையானது என்னவென்றால் தியான சிந்தனை ரொம்ப அதிகமா முக்கியமா தேவை. தேவையில்லாத பேச்சுகளையும் கேலிகளும் அன்னெசரி ஜோக்ஸ் எதுவுமே ஆண்டவருக்கு பிரியமானதில்லை. நம்முடைய கவனங்களை திருப்பக்கூடியது, நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றக்கூடியது எதுவுமே தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். அப்படி சொல்லும் பொழுது அந்த மாதிரி நம்ம வார்த்தைகளை கட்டுப்படுத்தி கொண்டோமானால் நம்முடைய வார்த்தைகளினாலே இருதயத்தை புண்படுத்தாதபடிக்கு நாம் காத்துக் கொள்வோமானால் அநேகருடைய மனதை நாம பாழடிக்காதபடிக்கு பார்த்துக் கொள்வோமானால் அந்த கட்டுப்பாடு நிமித்தமாக நாம பூரண புருஷராக அப்பன் பண்றது ரொம்ப கஷ்டமா தவறான காரியம். பேச்சுக்கள் நம்ம சபையில பேசும்போது கூட இது ஆவிக்கொத்த காரியம் தானேன்னு நம்ம நினைக்கிறோம். சில சமயத்துல நிர்வாக காரியங்களை கூட அன்னைக்கு ஒரு பெரிய சண்டை சமாச்சாரம் கூட நம்ம ஓய்வு நாள்லயே சேபத்திலேயே நம்ம பேசிடலாம். ஆண்டவர் அதை விரும்புறது இல்லை. பக்தி வினியமான நேரங்கள், சத்தியத்துக்கு அடுத்த நேரங்கள், நம்முடைய குணங்களை கட்ட வேண்டிய நேரங்கள், வேத வசனங்களை தியானிக்க வேண்டிய நேரத்துல
தேவையில்லாத பேச்சுக்களை எல்லாம் நம்ம பேசிக் கொண்டிருப்போமானால் அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால்தான் என்ன சொல்லுகிறார் என்றால், சரீரத்தை அடக்கிக் கொள்ள கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடிய, அதாவது சரீரத்தை சரியான பாதையிலே கொண்டு போக வேண்டும் என்றால் நம்முடைய வார்த்தைகள் சுத்தமானதாக குற்றமற்றதாக இருக்க வேண்டும். சொற்களின் மிகுதியினாலே பாவம் இல்லாமல் போகாது. சொற்களின் மிகுதியினாலே பாவம் இல்லாமல் போகாது. நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு முன்பாகவும் நம்முடைய இருதயம் தியானத்துல உட்கார்ந்து இருக்குமானால், அது நம்முடைய இருதயத்தை பாதிக்காதபடிக்கு, அந்த சூழ்நிலைகள் நம்ம பாதிக்காதபடிக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம நிலைத்திருப்போமானால், ஜெபத்தோடும் வேத வாசிப்போடும் இருப்போமானால் நிச்சயமாக அப்படிப்பட்ட பாதுகாப்பை நமக்கு பெற்றுக்கொள்ளணும். ஆனால் அநேகருடைய குணங்களிலே அது இல்லாமல் போவதற்கு காரணம், சாத்தான் செய்கிற காரியம் அவபக்தியான ஒரே ஒரு வார்த்தையை நம்முடைய வாயினாலே கொண்டு வர செய்து அதன் மூலமாக ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டி முழுவதுமாக சத்தியத்தை விட்டு வெளியே போகக்கூடிய அளவுக்கு அந்த ஒரே ஒரு வார்த்தை நமக்கு காரணமாக. ஆக சரீரம் முழுவதையும் அடக்கி ஆளக்கூடிய அந்த வார்த்தைகள் மிகவும் முக்கியமானது. ஆகையினாலதான் நம்ம முதல்ல படிக்கும் போது கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது, அவரிடத்தில் அவர் பாவம் செய்யவும் இல்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. வாயிலே வஞ்சனை இல்லாததுனால எப்படிப்பட்ட ஒரு மெடிடேட்டிங் நேச்சர் அவர்கிட்ட இருந்ததோ அதே போல ஒரு தியானம் செய்யக்கூடிய, தியானம் உள்ள ஒரு இருதயம் நமக்குள்ள இருக்கணும். ஈசாக்கு ரெபேக்கால பெண் பார்க்க போன போது அங்க வரும்பொழுது அவன் எங்க போயிருக்கிறான்னு சொன்னா, தியானத்திற்காக அவன் சாயங்கால வேளையிலே போயிருந்தான்னு சொல்லப்பட்டது. ஒரு நேரத்தை, தனிப்பட்ட ஒரு நேரத்தை, அரை கதவுகளை மூடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நேரத்தை ஜெபத்திற்காகவும் தியானத்திற்காகவும் நாம தெரிந்து கொண்டு இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு நம்மளை பலப்படுத்தக்கூடிய நேரங்கள். அதிகமாக மனுஷரோடு கூடி ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம்னாக்க அது அந்த ஜாலியினால எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது. ஆக இங்க என்ன பார்க்கிறோம், இப்படிப்பட்ட குணங்களை உடையவர்கள் வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லுகிறது? வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் கடைசியாக அந்த வசனத்தை வாசி நான் முடித்து விடுகிறேன். அப்பொழுது அந்த தூதன் தன் அரிவாளை பூமியின் மேல் நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான். நகரத்துக்கு புறம்பே உள்ள அந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது. அந்த ஆலையிலிருந்து 1600 ஸ்தாதி தூரத்துக்கு ரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளம் மட்டும் பெருகி வந்தது. 1600 ஸ்தாதி தூரம் வரைக்கும் குதிரைகளின் கடிவாளங்கள் மட்டும் ரத்தம் பெருகி வந்தது. இதுல நம்ம இந்த 14ஆம் அதிகாரத்துல இன்னொரு வசனம், இது கடைசியில கதிர்களை அவர் அறுக்கும் போது சேர்க்கும் போது செய்யக்கூடிய காரியம். அந்த 14ஆம் அதிகாரத்துல முதல்ல பார்க்கும்பொழுது 5ஆம் வசனத்திலே, 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், பதினான்கு 5 வெளிப்படுத்தல் 14:5 வாசிக்கிறீங்களா? ஹலோ, இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். யார் அவர்கள்? 144,000 பேருடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. கிறிஸ்துடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்கள், குற்றமற்றவர்களாய் இருக்கிறார்கள், தேறின கதிர்களாக இருக்கிறார்கள், முதற் பலன்களாக இருக்கிறார்கள். அதுக்கு முந்தின வசனம், அதுக்கு மேலான 4வது வசனத்தை இப்ப வாசிங்க.
ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிடத்திலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். 1,44,000 பேர் என்பது கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியாக அவருடைய சாயலை, அவருடைய குணத்தை, அவருடைய நீதியை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கூட்டம். பூமியிலிருந்து முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். பூமியிலிருந்து முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட வேண்டிய ஒரு கூட்டம் இன்றைக்கு எங்கே இருக்கிறது என்றால் 7ஆம் நாள் அட்வென்ட் சபைக்கு உள்ளேதான் இருக்கிறது. ஆக நமக்கு தேவன் எதிர்பார்க்கிற, நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற பரிசுத்தமும் நீதியும் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நாம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றுக்குமே நம்ம கடவுளை முன்னால வச்சுட்டு அவருக்காக தான் செஞ்சேன், அவருக்காக தான் செய்தேன்னு சொல்லிட்டு சவுல் ஏன் இந்த பலி செலுத்தும்படியான ஆடுகளை கொண்டு வந்து வைத்திருக்கிறான்னு சொல்லும்போது தேவனுக்கு பலி செலுத்த தான் வச்சிருக்கிறேன்னு அவன் சொன்னான் இல்லையா? அதே போல பதில தான் நாமளும் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கிறது, மாசு இல்லாதவர்களா இருக்கிறது, குற்றமற்றவர்களா இருக்கிறது, தேறின விதைகளாக மணிகளாக இருப்பது என்பது இந்த 1,44,000 பேருடைய ஒரு குணம். அதிலே பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட முதற் பலன்களாக இந்த 1,40,000 பேர் இருக்கிறார்கள். இவர்களை பற்றிய இன்னும் சில உண்மைகளை நாம இந்த முதற் பலன்களை பற்றி, அவர்களுக்கு இருக்கக்கூடிய சாத்தியங்களையும் ஆராய்ச்சி சத்தியங்களை பற்றி, ஆசீர்வாதங்களை பற்றியும் இன்னும் வரப்போகிற நாட்களிலே நாம் படிக்க போகிறோம். அதனால இன்றைய தினத்திலே தேவன் தாமே இந்த சத்தியத்தோடு வழி அனுப்புவாராக. அவருடைய கிருபை உங்களோடும் அவருடைய பிள்ளைகளோடும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். ஆமென். முடிவு ஜெபத்தை பண்ணிருங்க. எங்கள் மீட்பெரும் கண்மலையின் ஜீவனமாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் மிகவும் பெரியது, அது பரிசுத்தம் உள்ளது, அது மிகவும் அதிசயமானது. மகா உன்னதமான உம்முடைய கரங்கள், வல்லமையான உம்முடைய கரங்களுக்கு முன்பாக நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் உம்முடைய சிங்காசனத்துக்கு முன்பாக வரும்போது மாசு இல்லாதவர்களா இருக்கும்படியாக, குற்றமற்றவர்களா இருக்கும்படியாக எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்திலே பிரீதியா இருக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபை செய்தார். உடைய சத்திய வசனங்களை நீர் எங்களுக்கு காண்பித்து அதனாலே நாங்கள் உமக்குள் பலப்பட எங்களுக்கு கிருபை செய்தோம். ஏதோ தகப்பனே, இந்த நேரத்திலும் சத்தியத்தை கேட்ட பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், அவருடைய சமாதானத்தோடு நீர் வழி அனுப்பும். உங்களுடைய கிருபை அவர்களோடு கூட இருப்பதாக. உங்களுடைய சத்திய ஆவியான அவருடைய இருதயங்களிலே பேசி அவர்கள் தங்கள் வீடுகளிலும் தங்களுடைய குடும்பங்களிலும் தங்களுடைய நண்பர்களிடத்திலும் விசுவாச பிள்ளைகளிடத்திலும் சபைகள் மத்தியிலும் இது போன்ற காரியங்களை பகிர்ந்து கொண்டு ஒருவருக்கொருவர் அவர்கள் புத்தி சொல்லிக் கொண்டும் ஒருவருக்கொருவர் ஆறுதலும் அன்புமாக இருக்கத்தக்கதாக நீர் அவர்களுக்கு கிருபை செய்தார். கடைசி நாட்களில் நாங்கள் ஜீவிக்கிறோம். எங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாவற்றையும் நாங்கள் கவனித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எல்லாவற்றையும் நீர் மாற்றி போடும். உங்களுடைய நாமத்துக்கு மகிமையாக எங்களை ஏற்றுக்கொள்ளும். தொடர்ந்து நீர் வழிநடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் தாழ்மையோடு கெஞ்சுகிறோம் கர்த்தாவே.